திருப்பதினாலே நமக்கெல்லாம் சாமிக்கு முன்னாடி ஞாபகத்துக்கு வருது அந்த கூண்டு தான். அதில் ரொம்ப நேரம் போட்டு அடைச்சிருவாங்க. திறந்து விட ரொம்ப நேரம் ஆகும். 4 மணி நேரம், 8 மணி நேரம். ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நாள் கூட ஆகும். அதுக்கு பயந்துட்டே நிறைய பேர் திருப்பதிக்கு போகிறதுக்கே பயப்படுவாங்க. திருப்பதி போகணுன்னாலே 2-3 மாதம் முன்னாடியே டிக்கெட்லாம் புக் பண்ணணும். அந்த மாதிரி டிக்கெட்லாம் புக் பண்ணாமல் அந்த கூண்டுக்குள்ளே ரொம்ப நேரம் அடைப்பட்டு இல்லாமல் சாமியை பார்த்துட்டு எப்படி குயிக்காக வெளியே வந்தாங்கிற ஒரு சின்ன வீடியோ தான் இது. ரொம்ப நாளாக திருப்பதி போகணும் நாங்கள் நினச்சிட்டே இருந்தோம். அது என்ன காரணம்னே தெரியல, எங்களால் போகவே முடியல. நம்ம மட்டும் நினச்சா முடியாது, அவரும் நினைக்கணும் நம்ம வரணும் அங்கேன்னு. அப்படி ஒரு நாள் தான் எங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் சடனாக போயே ஆகணுன்ற மாதிரி தோணுச்சு. அதனால் நாங்கள் டிக்கெட் எதுவுமே புக் பண்ணவே இல்லை. ட்ரெயின் டிக்கெட்டும் பண்ணலை, தரிசனத்துக்கும் டிக்கெட் புக் பண்ணவே இல்லை. போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். போகிற அன்னைக்கு தான் இது வந்து நாங்கள் போன வியாழக்கிழமை கிளம்புனோம். வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் தான் நாங்கள் ட்ரெயின் டிக்கெட்டே புக் பண்ணோம். நாங்கள் ஒரு 3 ஃபேமிலி போனோம். 3 ஃபேமிலிக்குமே அதில் டிக்கெட் இருந்தது. 4:30க்கு ட்ரெயின் ஏறணும். 8:45க்கெலாம் ரீச் ஆகிட்டோம் திருப்பதி. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்ததும் இந்த இடத்துல வந்து லைனில் நின்றுட்டோம். ட்ரெயின்லேருந்து இறங்கினா அவ்வளோ கூட்டமும் அங்கே தான் இருந்தது. குறைஞ்சது 500 பேராவது இருப்பாங்க. எங்களுக்கு முன்னாடி நான் சொல்கிறது 500 பேருங்கிறது ரொம்ப குறைவு, அதுக்கு மேலே தான் இருந்திருப்பாங்க. இந்த கூட்டம்லாம் எங்கே இவ்வளோ லைனில் போயிட்டுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? நான் சொன்னால ரொம்ப குயிக்காக சாமி பார்த்துட்டு வர்றதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு வந்து டோக்கன் போட்டு தருவாங்க. நம்ம எந்த டைமில் சாமி பார்க்கணுன்னா அந்த டைம் வரையும் நம்ம வெளியே இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1 hour இல்லைனா 2 hours பிஃபோர் உள்ளே போனோன்னா நம்ம குயிக்காக சாமி பார்த்துட்டு வரலாம். இந்த டோக்கன் நாங்கள் வாங்கிட்டு போனதுனால நாங்கள் 1 மணி நேரம் தான் அந்த கூண்டுக்குள்ளே இருந்தோம். 1 மணி நேரம் லைனில் இருந்தோம். ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துலேயே சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். இந்த மாதிரி டோக்கன் போட்டுட்டு போகிறதுனால நாம் ரொம்ப நேரம் அந்த கூண்டுக்குள்ளே அடைஞ்சி இருக்கணும்னு அவசியம் இல்லை. குழந்தெல்லாம் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த ரூமில் இருக்கிறதுக்கு. குழந்தைங்க அது உள்ளே இருக்கவே இருக்காது, ரொம்ப அழுதுகிட்டே இருக்கும். ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன், நாங்களும் அந்த மாதிரி அனுபவம்லாம் பட்டிருக்கோம். இந்த டோக்கன் கையில் இருந்தால் நம்ம ரொம்ப நேரம் வெளியில் இருந்துட்டு வரலாம், நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம். கரெக்டாக ஒரு 6:30 இருக்கும்போது நாங்கள் உள்ளே கிளம்புனோம். கிளம்புனதுக்கப்புறம் எங்கள் மொபைல் பேக் எல்லாம் அங்கே ஒரு இடத்துல கொடுத்துட்டு வாங்கிடுவாங்க இல்லையா, அந்த இடத்துல கொடுத்துட்டு டோக்கன்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போகும்போது அந்த கூண்டில் நாங்கள் போகும்போது கரெக்டாக எங்களுக்கு ஒரு 7 o'clock இருக்கும் டைம். அந்த டைம் ஒரு 1 hour அதில் இருந்தோம். ஒரு 8:30 போல் ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லைனில் ஒரு மணி நேரம் இருந்திருப்போம். கோயிலுக்கு உள்ளே வந்து ஒரு அரை மணி நேரம் இருந்திருப்போம். மொத்தத்தில் ஒரு 3 hours சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டு கோயிலில் நல்ல சரியான கூட்டம். வெக்கேஷன் டைமில் நீங்கள் யாராவது கோயில் போகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி டோக்கன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக தான் இந்த பதிவு. ஒரு சிலருக்கு இதை பற்றி தெரியாது இல்லையா, அதனால் ஒரு பெரிய வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் இன்னும் 2-3 நாளில். புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.